சந்தோஷமாக இருக்கீங்க. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்ப்பார். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது 119வது சங்கீதத்தில் 165வது வசனம் சொல்லுகிற வார்த்தை, உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதாவது யார் சத்தியத்தை நேசிக்கிறார்களோ, யார் சத்திய வார்த்தைகளை நேசிக்கிறார்களோ அவர்கள் சமாதானமாய் இருப்பார்கள். அவர்கள் சமாதானமாய் இருப்பார்கள். ஆம், தேவ சமாதானம் இது போகிறது. காற்று அவர்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு அந்த 119வது சங்கீதத்துல 165வது வசனம் சொல்லுகிறது. அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்கள்னா வேதத்தை தேடுகிறவர்கள். வேதத்தை தேடுகிறவர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள். அப்ப நீங்களாம் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கையில இங்க வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கீங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு போறான்னு வந்துருக்கீங்க. உங்களை தான் வார்த்தை சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கூடி ஜெபிக்கவும் வந்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்ப இன்னைக்கு இந்த நேரத்தில் கூட உங்களிடத்தில் நான் சங்கீதம் 30வது சங்கீதத்திலிருந்து 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30 1, 2 இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். இங்கே இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது முதல் வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, என்னை கை தூக்கி எடுத்தீர். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரா? கை தூக்கி எடுத்தீர். என்ன கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அதான் என்னை கை தூக்கி எடுத்தீர். 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, என்னை குணமாக்கினீர். என்ன பண்ணாரு? குணமாக்கினீர். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பலவிதமான பலவீனங்களிலேயோ அல்லது பலவிதமான கஷ்டங்களிலேயோ சோர்ந்து போய், உள்ளம் சோர்ந்து போய், மனம் குழம்பி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு நாம் எழுந்து கிடக்கும் போது இந்த ஆண்டவரை நம்பி வரும் பொழுது, இவரை தேடி வரும் பொழுது இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், முதலாவது அவர் என்னை கை தூக்கி எடுக்கிறார். என் கையை பிடிச்சு அவர் தூக்குறார். நான் என்ன செய்யறது தெரியலையே, என்னுடைய சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி அவர் பக்கத்துல, அவர் சமூகத்துல, அவர் செட்டைகள்ல, அவர் பாதத்துல நான் அமர்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவரை மட்டுமே நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் என்னை கையை பிடிச்சு தூக்குறார். கையை பிடிச்சு தூக்குறார். ஆண்டவரை கை பிடித்து என்னை தூக்குகிறார். 2வதாக, நான் எது நிமித்தம் சோர்ந்து போனேன், எதனால் என் வாழ்க்கையில் என் நிம்மதியை இழந்து போனேன், அதை அவர் கவனித்து
அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். அவர் என்னை குணமாக்குகிறார். அல்லேலூயா. தேவன் என்னை குணமாக்குகிறார். என் கையை பிடித்து தூக்குகிறார். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னை குணமாக்குகிறார். என்ன பண்றாரு? அப்ப இன்றைக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம விசுவாசிப்போம். உனக்கு முட்டி வலியா, இடுப்பு வலியா, வயிற்று வலியா, வேற ஏதாவது பிரச்சனையா, கவலைப்படாத, தைரியமா இரு. ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ, அவர் உன்னை குணமாக்குவார். அவர் உன்னை குணமாக்குவார். அவர் குணமாக்குகிற தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம்? வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ அவர் பாதத்துல வந்து அமர்ந்துட்ட அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிச்சயமா ஒரு குணமாக்குவார். விசுவாசம். எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? இயேசுவே என்னை குணமாக்கும் அப்படின்னு, இயேசு என்னை குணமாக்குவார். எப்படி? ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது இயேசப்பா என்னை குணமாக்குங்கப்பா, அது வந்து அந்த விசுவாசத்தை நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய விசுவாசம் அப்படின்னா, இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார். இந்த விசுவாசத்துக்கு பேர் தான் தைரியமுள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? இயேசப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா அப்படிங்கிறது அது பயமா, பயத்துல சொல்லுது. விசுவாசத்துல பயம் இருக்கக்கூடாது, விசுவாசத்துல தைரியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தைரியம் உள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? அந்த தைரியம் உள்ள விசுவாசம் இருக்கும்போது தான் நான் ஆண்டவருக்கு சொல்ல முடியும், இயேசு என்னை குணமாக்குவார். என்ன பண்ணுவார்? இயேசு என்னை குணமாக்குவார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு என்னை குணமாக்குவார். ஹalleluya. இப்போ கையை பிடிச்சு சொன்னீங்க, இப்போ கையை நீட்டி சொல்லுங்க, இயேசு உன்னை குணமாக்குவார். இயேசு உங்களை குணமாக்குவார். கவலைப்படாதீங்க. நம்ம கும்பிடுற தெய்வம் குணமாக்குகிற தெய்வம். ஹalleluya. ஹalleluya. என்ன தெய்வம்? அவரு குணமாக்குகிற தெய்வம். வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாது. மூச்சு பிடிச்சு மூச்சு கஷ்டமாயி மூச்சு விட முடியாத சூழ்நிலை. என்ன அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தாங்கும், அதுக்கு மேல அவ்வளவுதான் போல. ஏன்னா அந்த மூச்சு அழுத்தம் வர 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 அந்த நெஞ்செல்லாம் இருதயம் எல்லாம் பாரமா இருக்கிற மாதிரி, அப்படியே ஒரு பெரிய கல் எடுத்து வச்ச மாதிரி பாரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு பாவனை. அந்த சூழ்நிலையில என்ன மருத்துவமனைக்கு வேகமா கூட்டிட்டு போயிட்டு ஐசியூல படுத்து வச்சு ஆக்சிஜன் போட்டு மூக்குல டியூப் போட்டு இரவு நேரத்தில் 2 மணி 3 மணிக்கு டாக்டர்ஸ் பார்க்கணும், செக் பண்ணணும். இயேசுவே என்று சொல்லி ஒரு விசை மனமிறங்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த பாரம், மூச்சு விட முடியாம இருந்த அந்த பாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது பிறகு அந்த 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள குறைஞ்சு 4:30 மணி 5 மணிக்கு அதிகாலையில் டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்து லாஸ்டா ஒரு நாள் இதே சிஎன்சியில் ஐசியூல உட்கார வச்சு அடுத்த நாள் போங்க, மறுபடியும் பிரச்சனை வந்தா பார்த்து கருத்து தெரியும். இயேசு குணமாக்குகிறது. இயேசு எப்படிப்பட்டவர்? குணமாக்குகிறது. என்னால நான் எப்பவுமே அதை நினைச்சு பார்ப்பேன். நம்ம வாழ்க்கையில பலவீனம் வரும்போது, வியாதி வரும்போது தான் நம்ம உயிர் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. எசேக்கியா ராஜா சொல்றாரு, தேவரீர் என்னை உயிரோடு காத்தீர் அப்படின்னு. உயிரோடு இருக்கிறவனே உன்னை துதிப்பான் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்க்கலாம் முக்கியமானது உயிர். அந்த உயிரை நமக்கு தருகிறவர் நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நாம் கும்பிடக்கூடிய தெய்வம் உயிருள்ள தெய்வம். அவர் அசைகிறவர், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர். அவரை தேடி நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை.
ஏதோ ஒரு உருவத்தை பார்க்கறதுக்கு ஒரு கல்லையோ மண்ணையோ செங்கலையோ மரத்தையோ அல்லது கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோபுரங்களையோ தேடி ஓடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவரை தேடி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் அசைகிற தெய்வம். அதனால்தான் அவர் உயிருள்ள தெய்வம். ஒரு அசையாத ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது, அதைத்தான் தேடி நான் போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எனக்கு தெரியல. நான் அங்க போய் தான் அவரை பார்க்க முடியும், அவரால் இங்க வர முடியாதுன்னா அது எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வரேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இல்லை? மத்தேயு புத்தகத்துல 18வது அதிகாரத்துல 19வது வசனத்துல அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு படிங்க. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு அது அவர்களுக்கு உண்டாகும். அவர் கேட்பது ஒரே மனம், ஒரே இருதயம். என் ஆண்டவர் என்னை குணமாக்குவார் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் இயேசுவே என்னை குணமாக்கும் என்று கேட்கும் பொழுது அவர் என்னை குணமாக்குவார். என்ன பண்ணுவாரு? பிரியமானவர், அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. முடியாது கிடையாது. ஒரு முறை ஐசியூல இருக்கலாம், 2 முறை ஐசியூல இருக்கலாம், 3 முறை ஐசியூல இருக்கலாம். எத்தனை முறை? 3 முறையும் ஒரே பிரச்சனை, மூச்சடைவு, மூச்சுத்திணறல். பஸ் ஓட்டிட்டு இருக்கிறவர் அப்படியே பஸ் ஸ்டேரிங்கோட சாஞ்சு மரணம் அடைகிறார். கார் ஓட்டிட்டு இருக்கிறவர் அப்படியே மரணம் அடைகிறார். ஸ்டேஜில் பேசிட்டு இருக்கிறவங்க அப்படியே மரணம் அடைகிறார். ஆனால் 3 முறை மூச்சுத்திணறல் என் உயிரை என் சரீரத்துக்குள் வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர், அவர் சமூகத்திலே அர்ப்பணித்த போது, ஒப்புக் கொடுத்த போது, கர்த்தாவே இந்த ஜீவன் உம்முடையது என்று அவருக்கு ஒப்புக் கொடுத்த போது என் அன்பு கர்த்தருக்கு பிரியமானவர். வார்த்தை ஆகும். என்னை நீர் குணமாக்கினீர். என்னை நீர் குணமாக்கினீர். 3 முறை மூச்சுத்திணறலினால் 3 முறை சிஎம்சி மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டனால் இப்பொழுது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. ஆண்டவர் அற்புதமாய் குணமாக்கினார். அல்லேலூயா. 20 years நினைச்சு பார்க்கணும். அதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை ஆபத்துகளில் இருந்து என் தேவன் என்னை காப்பாற்றினார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். கடைசி வரை தளராதே, சோர்ந்து போகாதே, முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் நிலைத்து அவருடைய வார்த்தையை நம்பு. அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வை, வேற எதன் மீது நம்பிக்கை வைக்காது. நிச்சயம் அற்புதத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. என்னால தைரியமா ஏன் பேச முடியுது? ஏன் என்னால விசுவாசமா பேச முடியுது? பிரியமானவர்களே, அவர் என்னை குணமாக்கினார். அல்லேலூயா. நம்ம எங்க வேணாலும் சொல்ல முடியும், அவர் என்னை குணமாக்கினார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய சுரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது சாட்சி கொடுக்கிறார், அவர் என்னை குணமாக்கினார். நான் விழுந்து போனேன்,
நான் என்ன செய்வது என்று அறியாமல் பலவீனத்தினாலே விழுந்து போனேன். ஆனாலும் நான் உண்மையே நம்பி இருந்தேன். உம் சமூகத்திலே என்னை அர்ப்பணித்தேன். தேவாதி தேவன் நீர் விழுந்து போன என்னை கை தூக்கி எடுத்தீர். அது மட்டுமல்ல, நீர் என்னை குணமாக்கினீர். பரிசுத்த தெய்வத்தை நாம் நம்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கை வை. வேற யார் மேலேயும் உன்னுடைய நம்பிக்கை வேண்டாம். அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை வை. அவர்களை குணமாக்கின பின்பு அப்பதான் முதல்ல ஒரு சீடி போனோம். அந்த சீடியில முதல் பாடல் தான், உம் கிருபையை நம்பியுள்ளேன், உம் கிருபைகள் பெருகட்டுமே, உம் கிருபையை நம்பியுள்ளேன், உம் கிருபைகள் பெருகட்டுமே, உம் கிருபை நான் என்று காத்து நடத்திடுமே, என்று வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியாது. நான் வேற யாராச்சும் காப்பாற்றணும், என்ன காப்பாற்றணும்னு நினைச்சு அதுக்கு பல விஷயம் தேவை. பணம் தேவை, உறவுகள் தேவை, என்னை கவனிக்கிறதுக்கு 2 பேர் தேவை, நல்ல டாக்டர் தேவை, நல்ல ஹாஸ்பிட்டல் தேவை, கேரண்டி தேவை. ஆனா இயேசு என்னை குணமாக்கினார். எதுவுமே தேவை. அல்லேலூயா. எதுவுமே தேவையில்லை. செக்கப் தேவையில்லை. 3 மாசத்துக்கு செக்கப் தேவையில்லை. இப்ப என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 20 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். கண்டிஷனை பார்த்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட், அதுக்கு பிறகு கண்டிஷனை பார்க்கவே இல்லை. அதனுடைய கண்டிஷன் என்னன்னு 20 வருஷமா பார்க்கணும். ஏன்னா குணமாக்கினவர் தேவன். அல்லேலூயா. அவர் குணமாக்குகிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? குணமாக்குகிறவர். சரி, எப்படி குணமாக்குவார்? அல்லேலூயா. எப்படி குணமாக்குவார்? கர்த்தருக்கு பிரியமானவர், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் மேல நான் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? அவர் எங்க இருக்கார்? அவரை நான் எப்படி பார்க்க முடியும்? அவர் மேல நான் எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? இயேசு எங்கே? என் தேவன் என்னை எப்படி குணமாக்குவார்? அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம்? வேளாங்கண்ணிக்கு போனா அவரை பார்க்க முடியுமா? இல்ல இஸ்ரவேல் போனா பார்க்க முடியுமா? டெம்பிள் சிட்டி இதெல்லாம் சென்னையில ஏதாச்சும் ஜெபகோபுரம் போனா அவரை பார்க்க முடியுமா? இல்ல நாலுமாவடி போனா பார்க்க முடியுமா? அவரை எங்க போனா பார்க்க முடியும்? பரிசுத்த தேவனை. கர்த்தருக்கு பிரியமானவர், வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். தேவன் வார்த்தையாக இருக்கிறார்.
அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்று எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. அந்த வார்த்தை உயிர் உள்ளது என்று யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம் சொல்கிறது. பரிசுத்த தேவனுடைய வல்லமை, பரிசுத்த தேவனுடைய விடுதலை, பரிசுத்த தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அவருடைய வார்த்தையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காமல் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மாயையான பொருட்கள் மேலும் மனிதர்கள் மேலும் இடங்களின் மேலும் விசுவாசம் வைத்தால் அது பரிபூர்ண சுகத்தையோ பலத்தையோ ஆரோக்கியத்தையோ சமாதானத்தையோ ஒருபோதும் கொண்டு வராது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறபடினால்தான் அதை தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. ஐயா, என் தகப்பனே, என் இயேசுவே, என் அன்பு மகள் ராஜேஸ்வரியை நீ குணமாக்கும். அவருடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உடைய பரிசுத்த வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். கர்த்தாவே, நீர் அந்த எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானது. அந்த வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறபடினாலே அந்த வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தை, அது யாருக்காக ஜெபம் செய்கிறோமோ, யாருக்காக பிரார்த்தனை செய்கிறோமோ அவரிடத்தில் அந்த வார்த்தை புறப்பட்டு செல்லும். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதம் 107:20 சொல்லுகிறது. படிங்க சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பலவீனங்களிலிருந்து பலவீனங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா பாடுகளிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் அவர்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு கர்த்தர் எதன் மூலமாக விடுதலையை கொடுப்பார் என்று சொன்னால், வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமம் அதைத்தான் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி, பரிசுத்த தேவன் எதை அனுப்புகிறார்? வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நான் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் சுகமாக்கும், நீர் குணமாக்கும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செல்கிறது. அந்த வார்த்தை அவர்களை சுகமாக்குகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் அது உயிருள்ளதாக இருக்கிறபடினால, அது அசைகிறதாக இருக்கிறபடினால, அது அனுப்பப்படக்கூடிய வசனமாக இருக்கிறபடினால, எந்த இடத்திற்கு அனுப்புகிறோமோ அந்த இடத்திற்கு சென்று கிரியை செய்யக்கூடிய வசனமாக இருக்கிறபடினால, யாருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவர்கள் மேல் அந்த பரிசுத்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஜீவன், அந்த பரிசுத்த வசனத்தில் இருக்கக்கூடிய வல்லமை அவர்கள் மேல் பலமாய் இறங்கும், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும், அவர்களை குணமாக்கும். அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அழிவுக்கு எத்தனமான அத்தனை பலவீனங்களையும் இந்த வல்லமை நீக்கி போடும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். பொல்லாத அழிவு, பொல்லாத அழிவு, இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் குணமாக்குகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட பலவீனங்கள் காணப்பட்டாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்பட்டாலும் சரி, இந்த வார்த்தையிலிருந்து புறப்படக்கூடிய வல்லமை உன் ஜீவனை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய
உன் ஜீவனை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் சங்கரித்து எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் அதமாக்கி உன் ஜீவனை புதிதாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உனக்கு புதிய ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய நம்பிக்கை எதன் மேல வைக்கணும்? வார்த்தை மீது, வசனத்தின் மீது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வியாதியில இருக்கிறவங்க எல்லாம் நான் வாழ்க்கை ஃபுல்லா பிரியாணியே சாப்பிடல, அதனால தான் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சு. நல்ல ஆரோக்கியமான சிக்கன், மட்டன், பீஃப், அப்புறம் அந்த குருமா இந்த குருமா, பிரான் ஃப்ரை, நல்ல எலும்பு சூப்பு, அது இது எல்லாம் சாப்பிட்டுருந்தா இப்படிப்பட்ட பலவீன சரீரத்தில் வந்திருக்குமா? வந்திருக்காதே. என்ன பண்ணுறது? கஞ்சியும் கூட குடிச்சு வாழ்க்கையை ஓட்டுறதுனால என் உடம்புல இவ்வளவு பலவீனங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு தயவு செய்து நினைக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரியாணி சாப்பிட்டவங்களும் இன்னைக்கு பலவீனத்தில் பாதிக்கப்படுறாங்க, சூப்பு குடிச்சவங்களும் பாதிக்கும். எல்லாருக்குமே பலவீனங்கள் இருக்கு. அப்ப அந்த பலவீனத்தை நீக்கக்கூடிய பலன் வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எத்தனையோ முறை நாம் வாசித்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன். ஒரு நிமிஷம். அவர் பிரதித்திரமாக மனுஷன் யாரு? இப்ப மனுஷங்கள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லிட்டு பார்ப்போம். அல்லேலூயா. பின்னாடி உபமா அலையிலேயே சொல்றாங்க. பரவாயில்லை, வெரி குட். அப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஹாஸ்பிடல்ல மருத்துவமனையில படுத்து கிடக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகளுக்கு நல்ல பிரியாணி கொடுத்தா குறைச்சிருவாங்களா? கிடையாது, இல்லையா? மெடிசின் தான், மருந்து மாத்திரம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, சாப்பிடுற சாப்பாட்டினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட், புறப்படுகிறார். தேவனுடைய வார்த்தை ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. அது ஒரு செங்கலோ, கல்லோ, மணலோ, மரமோ, சிலையோ, கட்டையோ அது கிடையாது. அது புறப்படக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது பிளாட்ஃபார்ம்லேயே அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, அதுல எந்த பேசஞ்சரும் ஏற மாட்டான். அந்த ட்ரெயின் புறப்படாத ட்ரெயின், அது எங்கேயுமே போகாது, அது அங்கேயே நிற்கும். ஆனா இங்கிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் அது ஒரு டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மேபி காஷ்மீரோ அல்லது கன்னியாகுமரியோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல போட்டுப்பாங்க, புறப்படும். ஒரு பஸ் புறப்படாத பஸ்னா ஒருத்தருமே ஏற மாட்டாங்க. அதுல அது ஷெட்ல அப்படியே நிக்க வச்சிருக்கோம். துருபிடித்து பாழாய் போய் ஒன்றுமில்லாமல் போகும். நீ கைகளில் வைத்திருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும், அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் அது புறப்படக்கூடிய வார்த்தை. என்ன வார்த்தை? புறப்படக்கூடிய வார்த்தை. இயேசு உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, புறப்படக்கூடிய வார்த்தை, அந்த குணமாக்கக்கூடிய வல்லமை அந்த சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஆமா, கர்த்தருக்கு வார்த்தை புறப்படக்கூடிய. அதனால்தான் நம்ம வாழ்க்கையில வார்த்தைக்கு முக்கியத்துவம். தாவீது சாட்சி கொடுத்தார், அவர் என்னை குணமாக்கினார். அவர் என்ன பண்ணாரா? எப்படி குணமாக்கினார்? ஆமா, 30ஆம் சங்கீதத்தில் அவர் என்னை குணமாக்கினார் அப்படின்னு சொல்றோம். எப்படி குணமாக்கினார்? இப்படிதான் குணமாக்கினார். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நான் என்னைக்கோ அழிச்சு போயிருக்கேன், இன்றைக்கோ, ஆனா வசனத்தை அனுப்பி அல்லேலூயா. என்றோ நான் மரித்திருப்பேன்,
நீ இயேசுவை நேசிக்கணும், அவருடைய வார்த்தையை நேசிக்கணும். அதனால தான் அவரை தேடி நீங்க வந்து கர்த்தருக்கு குறிக்காம உன் இருதயத்துல அவரை குறித்த அன்போ பாசமோ இல்லாம உன்னால வர முடியாது. அவர் சமூகத்திலே அமர வேண்டும் என்ற ஒரு சின்ன எண்ணம் உன்னை தூண்டினபடியான அவர் சமூகத்துக்கு வந்து அதுக்கு பிறகுதான் வேதத்தை நேசிக்கணும். நீ வேதத்தை நேசிக்கிறபடினால ஆண்டவர் சமாதானம் தருவார். இரண்டாவது நேசித்த அந்த வார்த்தைகளை நீ நம்புகிறபடினால, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறபடினால, அந்த வார்த்தையை நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டபடினால, அந்த வார்த்தையை வைத்து நீ அவரை மட்டுமே பார்த்து அவரை மட்டுமே நம்பி அவர் சமூகத்துல காத்திருக்கிறபடினால அவர் ஒரு கையை பிடிச்சு எதை தூக்குறாரு? விழுந்து போன கைகளை பிடித்து தூக்குகிறதே. தாவீது சொல்றார், நான் விழுந்து போயிருந்தேன், நான் பலவீனப்பட்டு இருந்தேன், நான் எல்லாராலும் தள்ளப்பட்டிருந்தேன், ஆனாலும் நீர் என் கையை பிடித்து தூக்கி, என் கையை பிடித்து தூக்கினது மட்டுமல்ல, என்னை குணமாக்கினது. அல்லேலூயா. தாவீதை குணமாக்கின தேவன் உன்னை குணமாக்குவார். உன் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே காணப்படக்கூடிய எல்லா பலவீனங்களையும், எல்லா கட்டுகளையும், எல்லா இக்கட்டுகளையும் அவர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குவார். உன் சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனங்கள் நீங்கும். இயேசு நிச்சயம் உன்னை குணமாக்குவார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வார்த்தையில் காணப்படக்கூடிய ஜீவன், கர்த்தருடைய வார்த்தையில் காணப்படக்கூடிய வல்லமை நிச்சயம் உன்னை தொடும். உன் சரீரத்தின் அவயவங்களை தொடும். உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும். இயேசு நிச்சயம் உன்னை குணமாக்குவார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழைப்பு நிச்சயமாய் கலந்தார். சோர்வு தைரியமுள்ள மகளாக, மிகுந்த தைரியமுள்ள மகனாக, மகளாக என்னை குணமாக்கினார். உன்னை குணமாக்கினார். என்னை தப்புவித்தவர், என்னை அழிவுக்கு தப்புவித்தவர், உன்னையும் அழிவுக்கு தப்புவித்தவர். கர்த்தர் உன்னை சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையின் சத்தத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். God bless you.
இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி அழகாய் சொல்லி உங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க இல்லாம வாழ முடியாதையா. இயேசுவே, அன்புள்ள இயேசப்பா, நாளுக்காக மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த மாதத்தின் ஒன்றாம் அரசு ஆண்டவரை இந்த குடும்ப ஆசீர்வாத சபத்தை இந்த ஸ்தலத்தில் இந்த குடும்பத்தில் வைக்கும்படி உங்களுடைய கிருபை இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரை. சோதரிக்கிறோம் நீர் முன்குறித்த ஆத்மாக்கள் இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆவியானவரே, சத்தியத்தை அறிவிக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படி கர்த்தாவே ஒவ்வொரு காதுகளும் திறந்து வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆவியானவரே, இந்த ஸ்தலத்திலே கர்த்தாவே ஏறெடுத்த சத்தியம் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே ஒரு குடும்பங்களிடம் ஒரு சமாதானத்தை கொடுப்பதாக, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருப்பதாக ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கிரியை செய்வதாக ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் யார் என்ன எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறாங்களோ இயேசுப்பா, ஒரு விஷயம் நீர் ஆராய்ந்து அறிவீரா ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே குடும்பத்தை குறித்த ஆண்டவரே இயேசுப்பா பாடுகளிலிருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனமா வந்திருக்கலாம், ஒருவேளை போராட்டங்களோடு வந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரோடு வந்திருக்கலாமாப்பா, நிந்தையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் தொழுவீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். அவர்களுக்குள்ளே பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆவியானவரே, நீர்தான் சகலத்திலும் வழிகாட்டியா இருக்கிறீர் ஆண்டவரே. சகலத்தையும் வாழ்க்கை செய்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்குற இயேசப்பா, யாருடைய கர்த்தாவே அவர்களுக்கு இயேசப்பா ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. பெரிய கட்டுகளில் இருக்கலாம், ஒருவேளை மந்திர பில்லி சூனியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு இந்த நேரத்தில் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஆவியானவரே, அந்த காரங்களை அசுத்தங்களை கர்த்தாவே மிதித்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினால பாதாளத்திலே தள்ளுகிறோம் ஆண்டவரே, கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். இயேசுவே, பலவீனத்தின் மத்தியிலே உங்களுடைய பலனை கொடுத்த பூரணமாக்குவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். நேரத்திலே கர்த்தாவே எங்களிடத்திலே பணங்கள் இல்லை ஆண்டவரே, பொருட்கள் இல்லை ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது இயேசப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே சுகத்தை கொடுக்கிற தேவன் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. ஒவ்வொருவருடைய பலவீனத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். எந்தெந்த உறுப்புகளிலே பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் கரம் ஒரு விசை தொடட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். தொட்டு குணமாக்குவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஆவியானவரே, மாம்சத்துக்குரிய காரியங்களை ஈடுபடாதபடிக்கு நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீ விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறபடி நான் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சோதரிக்கிறோம். கர்த்தாவே அன்பு மகன் நாவனே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்க சப்பா. நாளுடைய கர்த்தா மகனை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறீங்க சப்பா. வாட்ஸ்அப் கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இருவருக்கும் இந்த நாளுடைய கர்த்தா பிறந்த நாடு காணபடி செய்திருக்கிறீங்க சப்பா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிறோம். மகளுக்கு ஒரு வருஷத்தை கூட்டி தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை பெருக செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே அந்த ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை குறைத்து இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேவனாகிய கர்த்தர் நீர்தாவே மகளை போஷித்தருள ராஜா. மகளை வருடம் முழுவதும் பாதுகாத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினால இருக்கிறதுனால தயவுனால பராமரிப்புனால பாதுகாத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. சோதரிக்கிறோம். அந்த குடும்பத்திலே நல்ல ஒரு மகளாக வைத்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு அவருடைய கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாக வைத்ததுக்காக நன்றி. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக வைத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. சோதரிக்கிறோம்.
இதே போல பிறந்த நாள் அநேக கத்தாவோடு கொண்டாட நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் 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 இயேசப்பா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி கத்தாவே மகனை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்களிக்காதீங்க. இந்த நாளில சபையா நாங்கள் கத்தாவே மகளையும் குழந்தையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசப்பா. செத்தத்தின்படி வழிநடத்து ஆண்டவரை சோதரிக்கிறோம். மீண்டும் கத்தாவை இந்த ஸ்தலத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆத்மக்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. நம்முடைய தாசரை கொண்டு இந்த ஸ்தலத்துல இந்த உயிருள்ள சத்தியத்தை கத்தாவை சொல்லும்படி நீர் அவரோடு பேசின கிருபைக்காக நன்றி. அவரை மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி இயேசப்பா. சோதரிக்கிறோம். அவரையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஊழியத்தை பெருக செய்வீராக ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஊழியத்துக்குள்ள விளைவுகள் வராதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆதி அன்பை கொடுப்பீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ள கத்தாவே நம்முடைய ஆசிரியர் இன்னும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். உலகம் எங்க சுவிசேஷத்தை சொல்ல நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. தொடர்ந்து கத்தாவே வரும்போது உடைய கிருபை இருக்கும், தயவு பராமரிப்பு பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரை சோதரிக்கிறோம். இதை முடித்து விட்டு நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இப்பொழுதும் கத்தாவை நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. நீர் வழி நடத்துங்க ஆண்டவரை சோதரிக்கிறோம். நான் முழுவதும் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் செய்த தவறுகள் ஏதாவது இருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்க இயேசப்பா. சோதரிக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் மண் என்று நினைவு கூறுகிறோம் இயேசப்பா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். துதி மகிமை எல்லாமே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன். என் ஜீவன